வணக்கம். என்னுடைய பேர் அருண். நான் நாடார் நலசங்கம் அப்படிங்கிற ஒரு சமுதாய சங்கத்தோட கேரளா மாநில செயலாளராக இருக்கேன். இந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் கல் மரம் ஏறுற தொழிலை செஞ்சுட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ அதிக அளவில் கேரளாக்குள்ளே கல் தொழில் செஞ்சுட்டு வர்றாங்க. ஏன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் பனை சம்மந்தப்பட்ட தொழில் இல்லை. பனை சம்மந்தப்பட்ட தொழில் பார்த்திங்கன்னா கல்கடையோட தடை இருக்கிறனால எங்களுக்கு இந்த தொழிலை விட்டால் வேறு எந்த தொழிலும் தெரியாது. அதனால எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய நாங்கள் கேரளா பகுதியில் இந்த மரமேறும் தொழில் செஞ்சுட்ருக்குறோம். கல் இருக்கிற தொழில் செஞ்சுட்ருக்குறோம். இங்கே எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூலி, ஃபஸ்ட் விஷயம் கூலி, அந்த கொடுக்குற கூலி கரெக்டாக கொடுக்குறதில்ல. ரெண்டாவது அந்த கூலி கொடுக்கும்போது ஒரு 1000 2000 பிடிச்சி வச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்குறேங்கிறாங்க. அந்த பிடிச்சி வச்ச காசு எங்களுக்கு கொடுக்குறது கிடையாது. கேள்வி கேட்க போனால் தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அவ்வளவு இதாயிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதனால எங்களால் எதுக்கும் கேள்வி கேட்க முடியல. அப்படி கேள்வி கேட்டேன்னு சொன்னோம்னா உடனே வேலையை விட்டு வெளியே போங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் இப்படி ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை தான் இங்கே வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்குது. நாங்கள் இருக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்களில் தான் நாங்கள் இருந்துகிட்ருக்குறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒரு தோட்டத்துக்குள்ளே ஒரு சின்ன குடிசையை போட்டு அந்த குடிசையில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். எங்களோட குழந்தைகளுக்கு இங்கே கல்வி மறுக்கப்படுது. என்ன விஷயம்னா ஸ்கூலில் முதல்ல ஜாதி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அவங்களுக்கு எடுத்துக்குவாங்க. அந்த ஜாதி சர்டிஃபிகேட்டே நம்ம கேட்டால் இங்கே கொடுக்குறது கிடையாது. ரொம்ப அலக்கழிக்கிறாங்க. அதனால் எல்லா விஷயங்களையும் நாங்கள் அலக்கழிச்சுட்டு தான் இருக்கிறோம். மெயினாக என்னென்னா எங்களோட உயிருக்கு இங்கே எந்த ஒரு உத்தரவாதமே கிடையாது. இப்போ மரம் ஏறி விழுந்தாலோ இல்லை விழுந்து கை கால் உடஞ்சி ஊனமானாலோ இல்லது உயிரிழப்பு ஏற்பட்டாலோ இந்த கல் தொழிலை கொண்டு வர்ற முதலாளிகளோ இல்லை அரசாங்கமோ எங்களுக்கு எந்த ஒரு நஷ்டஈடு இது வரைக்கும் கொடுத்ததில்லை. இப்போ போன மாதத்துலேயே ஒரு 32 வயசு பையன் ஒருத்தர் அவங்க இறந்துட்டாப்புல. அந்த ஓனர் இன்றைக்கி வரைக்கும் ₹1 கூடி இழப்பீடு தரல. அரசாங்கம் எதுவும் தரல. அவருடைய சின்ன குழந்தை இன்றைக்கி எந்த ஒரு கதி இல்லாமல் நிற்கிது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 21 வயசு பையன் இறந்துட்டாப்புல. இப்படி எண்ணற்ற உயிரிழப்புகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இது அரசாங்கத்தோட கவனத்துக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு இங்கே இருக்கிற முதலாளிகள் யாரும் ஒத்துக்கிறதில்ல. அப்படியே கொண்டு போனாலும் அது பேப்பர் நியூஸாக தான் வருதா தவிர அதுக்கு உண்டான எந்த ஒரு மேல் நடவடிக்கையும் இல்லை. இன்றைக்கி வரைக்கும் பேப்பர் நியூஸ் மட்டும்தான். ஒருத்தர் இறந்துட்டான்னா ஒரு பேப்பர் நியூஸ், துண்டு நியூஸ், அவ்வளோதான். இதே ஒரு ஆடு மாடு அடிபட்டு இறந்துட்டாலும் கூட அதுக்குண்டான நஷ்டஈடு வாங்காமல் யாரும் விடுறதில்லை. மனிதர்களாக நாங்கள் தொழில் செஞ்சு இறந்து போகிறோம். எங்களுக்கு எந்த ஒரு நஷ்டீடும் கிடைக்கிறதில்ல. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கள்ளச்சாராய குடிச்சு செத்து போனவங்களுக்கு கூட அரசாங்கம் 10 லட்ச ரூபா கொடுக்குது. ஆனால் வாழ்நாள் முழுக்க நாங்கள் தொழில் செஞ்சு பாடுபட்டு அரசாங்கத்துக்காக வேலை செஞ்சு எங்கள் குடும்பத்துக்காக உழைச்சி ஒரு வேலை முடியாத ஒரு டைம் திடீர்னு மரத்துலேருந்து ஸ்லிப் ஆகி